இந்தாங்க உங்க பணம் வாங்கிக்கோங்க. எப்படி பணம் ரெடி பண்ண என் பொண்டாட்டி எப்படியோ ரெடி பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு தேவையில்ல, இந்தாங்க பணம் பிடிங்க. இவ்ளோ பணமா? நன்றி, பிடிங்க, இது போதும். என்ன ஆச்சு தமிழுக்கு? ஒண்ணு ஆகல, உங்க பணம் தாங்க 7,00,000. அடிப்பாவி ரெடி பண்ணிட்டானே, உனக்கு எதிரி இவ்ளோ பணம்? என் புள்ள கூட தான், நீ பாருங்க, என் பொண்டாட்டிக்கு நான் காசு கொடுப்பேன் தான். நீங்க வேற கேக்குறதுக்கு அண்ணன். பாப்பா, பாப்பா, உன் காது குத்துக்கு, உன்னோட ஃபங்ஷனுக்கு, உன் செலவுக்கு நான் செலவு பண்ணாட்டி எப்படி பாப்பா? அது எப்படி சரியாகும்? அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவ கொஞ்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏய் என்னடி? ஏன்டி இப்படி அழுகுற? ஐயோ! நானும் இப்படி இருக்கனே! எல்லாம் இந்த மனுஷன் தான் அப்படின்னு செல்லப்பாண்டிய போட்டு 4 தாக்கு தாக்குறாங்க. எதுக்கு செல்லப்பாண்டி தாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. அட ஆமாங்க. ஆம்பளைங்க வேலைக்கு போயிருந்தா ஏங்க ஒரு குடும்பம் தத்தளிக்க போகுது? இன்னொருத்தவங்க கூட கை கட்டி கையேந்தி நிக்கிற நிலைமை ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா, அந்த வீட்டோட ஆம்பளை சரியில்லைன்னா தாங்க. இப்ப அந்த பிள்ளை அழுகுது பாத்தீங்களா? செல்லப்பாண்டிய திட்டுனோனே, "மன்னிச்சிரு வசந்தி. நான் தெரியாம அப்படி இருந்துட்டேன். இனிமே தான் நான் கடை போட்டிருக்கேன்ல, நான் உழைப்பேன். உழைச்சு என்ன பண்றது? இப்போதைக்கு வேணுமே. இப்ப என் புள்ள என்ன படுறா பாரு, கஷ்டத்த பாரு. ஐயோ!" அப்படிங்கிறாங்க. சும்மாவே புருஷனையும் பிரிச்சுட்டாளுக. ஒரு புள்ளையும் பிரிச்சுட்டாளுங்க. இப்ப 2 புள்ளையும் பிரிக்க பாக்குறாளுக. 2மே அந்த புள்ளைய ஐஸ்வர்யா பாத்தா அப்படித்தான் கொஞ்சுது, வைக்குது. குறிப்பா அந்த ஆம்பள புள்ள அம்மாங்குதா. எவ்ளோ ஒரு வயித்தெரிச்ச கொடும. இப்ப காசு வேற ரெடி பண்ணணும். ஈஸ்வரி தாங்க வேணுக்குன்னே பண்ணது. இங்க ராஜாங்க கூட திட்டுறாங்க. அதையெல்லாம் அப்படி பூசி மொழிகிட்டு, "அவ குடுக்கட்டும் திமிரு தானே" அப்படிங்கிறாங்க. இங்க சேதுவுக்கு கொஞ்சம் ஒரு மாரியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பாவம் அவ எங்க போவா? அப்படின்ட்டு அவங்க பெத்த புள்ள தானங்க. அவங்க வயல்ல தாங்க உன் நெல்லு விளைஞ்சு கதிரா இன்னைக்கு நீ கொஞ்சிக்கிட்டு இருக்க, தின்னுகிட்டு இருக்கிற. அப்படித்தானங்க சொல்லணும் பிரெண்ட். பணத்துக்கு அங்க இங்கன்னு அலையணுமே, யார்ட்ட கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டு தெரிஞ்சவங்கட்டலாம் விசாரிக்கிறாங்க. நகைகளும் 1, 2 பவுன் தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுங்கல்ல, "ஏன்டி தமிழ்ச்செல்வி, நீ ஏன்டி எல்லாத்துலயும் பாதின்னு சொன்ன?" "அம்மா, அவங்க வீம்புக்குன்னே வேணுக்குன்னே சொல்றாங்கம்மா. தெரியுதுடி. ஒரு காது குத்துக்கு 15,00,000லாம் வராதுடி. அவங்க வேணுக்குன்னு பண்றாங்கடி. அவங்க மலைடி. அவங்ககிட்ட போய் நம்ம போய் மோதலாமா?" அப்படி சொல்லையில, மலைய சின்ன கோடாலி தாம்மா உரிச்சு எடுக்குது. என்ன நெனச்சுட்டு இருக்க? வேணாண்டி அப்படிங்கல. "பாத்துக்கலாம்மா, பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கெஞ்சுறாங்க. அதுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, சேதுகிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி வந்து காசு கேட்டு போச்சு. பாக்கவே பாவமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ! தமிழு அப்படின்ட்டு தமிழுக்கு கால் பண்ணி பேசோன்னு தமிழுக்கு கால் பண்றாரு. என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா பேசாம இருக்கக்கூடாது இல்லையா? "தமிழு, ஏன் தமிழு? பணம் ரெடி பண்ணிட்டியா? ஏன்? நான் ரெடி பண்ண மாட்டேன்னா என்ன? இங்க பாரு, நான் ஒண்ணும் உன்ட்ட சண்டை போட கூப்பிடல. கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசு தமிழு. நீ பணம் குடுக்க வேணாம் தமிழு" அப்படிங்கிறாங்க. சபையில நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஊர் பஞ்சாயத்து முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கேன். என் புள்ளைய நான் நிலைநாட்டுறதுக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்ப நான் 7,50,000 குடுத்தா தான் எனக்கு வாழ்க்கைக்கே அர்த்தம் அப்படின்னு சொல்ல, ஐயோ! புரியுது. சரி விடு. உனக்கு ரெடி பண்ணிட்டியா? நீ நெறைய இடத்துல கேட்டு அலையிறன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான். பரவால்ல. நீங்க வருத்தப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு தமிழு, நான் சொல்றத கேளு. உனக்கு பணம் நான் வேணா தர்றேன். வீட்ல யாருக்கும் தெரியாமனா நீ குடேன். என்னது? என்னைய வந்து கலவுல வச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்னோனே, "அப்படிலாம் இல்ல தமிழு. ஏன் இப்படி பேசுற?" அப்படின்னு கெஞ்சுறாரு. "இங்க பாரு, இப்ப எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நீ எப்ப குடுப்ப? என்ன பண்ணுவ?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் விடுங்க. எப்படியோ ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். எனக்கு குடுப்பான். நேர்மையான வழியில குடுப்பான். நான் பணத்தோட வருவேன்" அப்படிங்கிறாங்க. "புரிஞ்சுக்கவே மாட்டியா தமிழுன்னு?" கெஞ்சையில பொட்டுன்னு ஃபோன வச்சுருது. "தமிழு, தமிழு, தமிழு" அப்படிங்கிறாரு. ஆனா அந்த பிள்ள ஃபோன வச்சுருது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. "யாருடி? உங்க பேரன் தான். என்னடி சொல்றான்?" "ஆ பணம் ரெடி பண்ண வேணாமா? அவரே குடுத்துடுறாராம்" அப்படிங்கல. "இவன் எதுக்கு குடுக்குறான்? எதுக்கு குடுக்குறான்? என் பேத்தி அதெல்லாம் ரெடி பண்ணுவா." "அம்மாச்சி நீயா சொல்றது? ஏன்டி? நான் எப்படி சொல்லுவேன்னு நெனச்ச? என் பேரன் குடுக்குறேன்டா, வாங்கிக்க வேண்டியதான்டி. ஏன்டி இந்த வீரா பாக்குற? ரோசம் பாக்குற? இருந்தாலும் உனக்கு இந்த திமிரு ஆகாதுடி. இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு நெனச்சேன்" அப்படிங்கல. உன்னோட தாய்மைக்கு சோதனை வச்சிருக்காடி. அவ அப்படி வைக்கல, அந்த ஈஸ்வரி வச்சா. நமக்கு பெரிய மந்த கருப்பு உனக்கு துணை நிப்பான். எப்படியோ உனக்கு வழி பண்ணுவான். நீ கவலைப்படாத" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, நான் எங்க ஹெச்எம் கிட்ட போய் கேட்டு பாக்கவா? அப்படிங்கல. "கேளுடி. 4 பக்கம் கேளு. ஒவ்வொரு லட்சமா கிடைச்சா கூட ஒரு 7 இடத்துல கிடைச்சா, ஒரு 10 இடத்துல கிடைச்சாலும் கிடைச்சா நமக்கு லாபம் தானே" அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மேடத்திட்ட கேட்குறாங்க, "என்னோட சர்டிஃபிகேட் ஏதாவது அடகு வச்சு வாங்க முடியுமான்னு?" "என்ன தமிழு 5 வருஷம் முடியாம சர்டிஃபிகேட் வச்சுங்கிற? போன வருஷம் குடுத்தது சாதாரண டெம்பரவரி தான். அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படிங்கிறாங்க. "என்னால முடிஞ்சது இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹1,00,000 குடுக்குறாங்க. "இல்ல மேடம் இருக்கட்டும்." "என்ன இல்ல மேடம்னா? கேட்டு தானே வந்த. புடி" அப்படின்னு 1,00,000 குடுக்குறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் மேடம்" அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு கார்ல வர்றாங்க. கார் தாங்க ஓட்டிட்டு வராங்க. இன்னும் மீதி 6,00,000 வேணுமே. இங்க பார்த்தா காலையில மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. இவரு வேற அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுது. மறுபடியும் அடிக்கிறாரு. "என்ன உங்களுக்கு?" அப்படிங்கிறாங்க. "இல்ல எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறோம். என்னாச்சு? நீ வரலையா? எல்லாரையும் கூட்டிட்டு வா. வா தமிழு" அப்படிங்கல. "வைங்க நான் பார்த்துக்கிறேன்"
நான் பணம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இதுலயே நொய் நொய்ன்னு பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வைக்கிறாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் தன்மானத்தோட வாழ நினைக்கிறேன். உங்கள நான் கோவிக்கிறதா நீங்க நினைக்காதீங்க. ப்ளீஸ் மீனாட்சி அப்பா சொல்றத கேளுங்க அப்படின்னோனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. என்னது மீனாட்சி அப்பாவா? அப்படின்னு அவரு பேச்சுவார்த்தையே வல்ல. என்னாச்சு? ஹலோ இருக்கீங்களா? ஓ! மீனாட்சி அப்பான்னு சொன்னதுல உங்களுக்கு வருத்தமோ? நீங்க அழகரப்பா தானே? சரி ஓகே. ஓகே அழகரப்பா. ஓகேவா? அப்படின்னு சொன்னோனே 2 பிள்ளைக்கு அப்பான்ட்டாலேன்னு அவருக்கு ஒரு உச்சி குளிருது. ஃபோன வச்சுடுறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, "யார் மாமா? என்ன?" அப்படிங்கையில, ஒண்ணும் இல்ல விடு" அப்படின்ட்டு போக, "யார்ட்ட பேசுறாரு? ஒண்ணும் புரியலையே. ஃபோன வாங்கி பார்க்கணும்" அப்படின்ட்டு, "மாமா என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல. ஃபோன் தர்றீங்களா?" அப்படிங்கையில, "உன் ஃபோன்ல சார்ஜ் இல்லையா? நான் இப்ப தான் பார்த்தேன். ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு. கழட்டி போட்டு தான் என்னூட்ட போட்டேன். பேட்டரி போட்டுவிட்டேன். லைட்ட போட்டுவிட்டேன். நான் யார்ட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே." இல்ல மாமா அது வந்து ஏன் இப்படிலாம் பேசுற? நேரடியா கேட்டுற வேண்டியது தானே யார்ட்ட பேசுறேன்னு." நீங்க தான் சொல்லலையே." தமிழ்ச்செல்விட்ட தான் பேசினேன்." என்ன? என்ன?" அப்படிங்கையில, "பணம் ரெடி பண்ணாட்டி பரவாயில்லன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறா." பாவம். நீங்க காசு குடுக்கணும்னு சொல்லலாம்ல." அதேதான் ஐஸ்வர்யா நானும் சொன்னேன். அவ வேணான்ட்டா. விடு. நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு வேலைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கும் தடபுடலா கிளம்ப, இந்த புள்ள கார்லருந்து வந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு எப்டி ஒரே ஒரு செகண்ட் தாங்க. அந்த ஒரு நிமிடம்ங்கிற மாதிரி ரோட்ல வந்துட்டு இருக்கையில, கரெக்ட்டா கூல் ட்ரிங்க்ஸ் பாரு, ஐஸ் அது இதுன்னு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காய்ங்க. பெரிய பணக்கார குடும்பம். ஒரு புள்ள வந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கையில, டக்குன்னு என்ன பண்ணுது, பலூன் கையில வச்சது பறந்துருது. அத எடுக்கிறதுக்கு நடு ரோட்டுக்கு வர, ஐஸ்வர்யா வேகமா வருதுங்க. கரெக்ட்டா என்ன பண்றாங்க, "ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளை மேல மோதக்கூடாதுன்னு அப்படி ஒடிச்சு, நெடிச்சு அப்படியே மரத்துல போய் மோதிர்றாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க தம்பதிகள். இந்த தமிழ் அப்படியே மயங்கி விழுக, ஓடியாந்து புள்ளைய தூக்கிட்டு, அதுக்கப்புறம் தமிழையும் பார்க்க வர்றாங்க. "ஐயோ! என்னாச்சும்மா? என்னாச்சுன்னு?" அப்படி அந்த இடம் ஃபுல்லா கூட்டம் கூடிருது. எடுத்துக்கிட்டு தான் கார்ல எடுத்து போட்டுக்கிறாங்க தமிழ்ச்செல்வி அந்த ஃபேமிலி. என் புள்ளைய காப்பாத்துறக்காண்டி இந்த புள்ள மோதிருச்சு. இந்த புள்ளைய நாங்க காப்பாத்திக்கிறோம். ஐயோ! தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி அப்படின்னு உங்க ஊர் பொண்ணா? ஆமா அப்படிங்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. பக்கத்துல இருக்கு ஆஸ்பத்திரி. 10 நிமிஷத்துல கொண்டு போயிறாங்களா, ஃபோன பாக்குறாங்க. யாருக்கு சொல்லும் அப்படின்னு பார்த்தா மேலாவுல இருக்கு சேதுக நம்பரு. சேதுக்கு அடிக்கிறாங்க. எடுத்துட்டு யாரு என்ன அ அதாவது தமிழ் மனசு மாறிட்டாளோன்னு நெனச்சு அட்டெண்ட் பண்றாரு. நாங்க இந்த மாரி பேசுறோம். ஆஸ்பத்திரியில இருக்கோம். நீங்க சீக்கிரம் வரீங்களா? யாரு? நீங்க என்ன?" அப்படிங்கிறாங்க. "இல்ல இந்த நம்பர் உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கல அப்படி பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்களா? "சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான்." அடங்கொய்யால! ஏன்டா உன் புள்ளையோட அம்மா, அப்ப உனக்கு என்ன வேணும்? பொண்டாட்டி தானே? சொன்னா என்ன? பயமா? பாத்தீங்களா? இப்ப என் பொண்டாட்டி உன்னைய சொல்ல வப்பேன் ஆண்டவன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப சீக்கிரம் வாங்கன்னு சொல்லவும், என்ன ஆச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அலறி அடிச்சு ஓடுறாருங்க. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி இல்லையா? பாசம், காதல், கருணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். அலறி அடிச்சு போறாரு. அங்க பார்த்தா மயக்க நிலையில இருக்குது அப்படியே. என்னாச்சு என்னாச்சுன்னு அங்கேயும் பதட்டப்பட்டு கேட்கறாங்க. ஒண்ணும் இல்ல வர்றேன் அப்படிங்கையில, இங்க ஐஸ்வர்யாவும் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்களா, அங்க ஆஸ்பத்திரியில போனா கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருது. என்னாச்சுன்னு கேட்கறாங்க. இந்த மாரி என் புள்ளைய காப்பாத்திட்டா அப்படிங்கிறாங்க. ஏன் தமிழ் பார்த்து வர மாட்டியா? அப்படிங்கிறாங்க. பரவால்ல. நான் அதே சிந்தனையிலே வந்தேன். புள்ள நான் பார்த்து தான் வந்தேன். புள்ள தான் விழுக போயிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. என் புள்ளைக்காகத்தான் அந்த பொண்ணு அப்படி போயிருச்சு அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய நல்ல மனசுமா. கண்டிப்பா நீ வளைஞ்சு போயிருந்தா உன் வண்டி போகும்னு தெரியும். என் புள்ளைக்கா நீ போய் அதுல மோதுன பாத்தியா? அப்படிங்கிறாங்க. ஏங்க கார் போனா பாத்துரலாங்க. வாங்கிக்கலாம். ஆனா புள்ள உசுரு போயிட்டா என்ன ஆகும்? அப்படிங்கிறாங்க. இல்லத்தா நீ எந்த அவசரத்துல வேலைக்கு போனியோ வச்சியோ அப்படிங்கிறாங்க. அவசர வேலை போனாலும் வந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா புள்ள உசுரு போனா வருமா என்ன? சேதுக்கு அப்படியே படார் படார்ன்னு அரையிற மாரி இருக்கு. எவ்வளோ ஒரு கனிவா பேசுறா. ஃபங்ஷன் போனா என்ன, வந்தா என்ன, புள்ள உசுரு போனா வருமா? ச்சே! அப்படின்னு நெனைக்கையில என்ன பண்றாங்க, "அத்தா என் புள்ளைய காப்பாத்திருக்க. கடவுளா பார்த்து நீ எனக்கு வந்திருக்கு காப்பாத்திட்ட. கடவுளுக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம்ல, அந்த மாரி சின்னதா ஒரு காணிக்கை செலுத்தலாம்னு நெனைக்கிறோம். வாங்கிக்கிறியா?" அப்படிங்கிறாங்க. "என்ன என்ன காணிக்கை?" அப்படிங்கிறாங்க. "ஏதோ நாங்க எங்களால முடிஞ்சத குடுக்குறோம். வாங்கிக்கிறியா?" அப்படிங்கையில சரின்னு சொல்லிருது. சின்னதா ஏதோ அன்பளிப்பு குடுப்பாங்க அப்படின்னு நெனச்சு இந்த பிள்ளை நெனச்சா, டக்குன்னு கார்லருந்து ஒரு பெட்டி நெறைய பணத்த எடுத்து குடுக்குறாங்க. "என்ன? எதுக்கு இவ்வளோ?" அப்படிங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. "இல்ல ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பணம் தான் வச்சுக்கங்க. இதெல்லாம் என் புள்ள உயிருக்கு இதே இல்ல தான். அளவே இல்ல தான். எவ்வளவு வேணாலும் கோடி கோடி வேணாலும் கொட்டி குடுக்கலாம். என் புள்ள இன்னைக்கு உயிரோட இருக்கான்னா, அதுக்கு நீ தான் காரணம்." அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளையும், "ஆமாக்கா, நீங்க தான் என் உயிருக்கு காரணம்." அப்படிங்கிறாங்க. அது ஒரு 6 வயசு இருக்குங்க. அதனால நல்லா பேசுது அந்த பிள்ளையும். "என் உயிர காப்பாத்துன நீங்க தானக்கா. தேங்க் யூ அக்கா." அப்படின்னு கன்னத்தெல்லாம் முத்தம் குடுக்குது. இந்த தம்பி குடுத்தா இந்த தங்கச்சி குடுத்தா வாங்கிக்குவே தானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணப்பெட்டி பைய குடுக்குறாங்க. குடுத்தோனே குழந்தை குடுத்தா வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? பணத்த வாங்கிருது வேற வழி இல்லாம. இந்த நிலையில கூட பணம் வேணான்னு பாக்குறா பாரு. எவ்வளோ நல்லவளா இருக்கிறா அப்படின்னு அப்படியே ஒரு மாரியா இருக்குது. அப்புறம் ஐஸ்வர்யா தள்ளி தான் நிக்குது. "ஏங்க இவங்க யாரு உங்களுக்கு?" அப்படிங்கிறாங்க. தமிழ் பேசாம இருக்க. அதாவது துடிக்கிறார்ல. "சார் சார் காப்பாத்துங்க. என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லி ஒரு வாய விட்டுறாரு. சரி நீங்க
தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க. நீங்க டாக்டர்ட்ட என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க, பொண்டாட்டிய காப்பாத்துங்கன்னு துடிச்சீங்களே! அப்ப இவங்க ஒய்ஃபா? அப்படிங்கையில ஒண்ணும் சொல்ல முடியல. தமிழும் ஒண்ணும் சொல்ல முடியல. ஐஸ்வர்யா வந்துட்டு, "ஆமா, அவங்க பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்ல 2 பேரும் பக்கு பக்குன்னு பார்க்குறாங்க. "என்னடா இது 2ஆம் தாரம் இப்படிலாம் பேசுறாளே!" அப்படின்ட்டு. "ஓ! ஒய்ஃபா? அதான் நான் பார்த்தேன். என்ன பரபரப்பா பறந்துட்டாங்க. சரி வச்சுக்கங்க, நாங்க கிளம்புறோம். பார்த்துக்கங்க உங்க பொண்டாட்டிய" அப்படின்ட்டு அவங்க போக, நில்லுங்க" அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க போறீங்க?" "சும்மாதாம்மா, எங்கேயாவது சுத்தி பார்க்கலான்னு என் மக கூப்பிட்டா. அதுக்கு தான் வெளில வந்தோம்." "அப்படின்னா என் புள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கோம் வர்றீங்களா?" அப்படின்னு தமிழ் கேட்க, "ஓ! சூப்பர் நாங்களும் வர்றோம்." எங்க?" அப்படிங்கிறாங்க. இந்த மாரி பெரிய இந்த கருப்பு கோயில்ல தான் அப்படிங்கிறேன். "கண்டிப்பா வர்றோம்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும், ஐஸ்வர்யா நிக்க பாக்குறாங்களா, பணப்பெட்டிய பாக்க, சேதுவ பாக்க, "பரவாயில்லையே! கடவுள் இருப்பான்னு சொன்னேன். கரெக்ட்டா நடக்குது தமிழு" அப்படிங்கிறாரு. அப்படியே தலைய மட்டும் அசைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்ல போறாங்களா, "இங்க என்னாச்சு? ஏதாச்சும்னு" ஈஸ்வரி பலவாட்டி ஃபோன் அடிக்க, "இருங்க ஆன்ட்டி வர்றோம், வர்றோம்" அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கும் போறாங்க. கோயில்ல பாத்தா 2 கார் வந்து இறங்குது. "என்ன 2 காரு?" அந்த கார்லேருந்து அவங்க வராங்க. "யாரு புதுசா இருக்கு?" அப்படின்னு பாக்கையில, இங்க சேது, ஐஸ்வர்யா, தமிழு எல்லாம் வர அவங்கள அப்பத்தா, அம்மாச்சி எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்க. அவங்களும் ஒரு கார புடிச்சுட்டு வந்துடுறாங்க. இன்னும் ஐஸ்வர்யா தமிழ காணோமே, தமிழ காணோமேன்னு பரபரப்பா இருக்க, பார்த்தா தலையில கட்டு போட்டதோட வருது. என்னாச்சு? என்னாச்சுன்னு அவங்க அம்மா, அப்பத்தா எல்லாரும் துடிக்கிறாங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறாங்க. இந்த கட்டுக்கே நீங்க ஒரு பரபரக்கிறீங்களே, இப்ப தமிழ்ச்செல்வி ஒரு கட்டு கட்டா குடுப்பா. அத பார்த்து என்ன பண்ண போறீங்களோ? அப்படிங்க இங்க ஈஸ்வரி இருந்துட்டு, "என்ன பணம் குடுக்கக் கூடாதுன்ட்டு நாடகம் ஆடிட்டு வர்றியா? விழுந்துட்டேன், ஆக்சிடென்ட். பணம் இல்லன்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே! அதுக்காக ஏன் இல்லாத கட்ட போட்டு வந்திருக்க?" "சின்னம்மா" ஈஸ்வரி சொல்லி வாய கூட மூடல. கத்துறாரு. "என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்கு மட்டம்னே நெனைப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவ பணத்த ரெடி பண்ணிட்டா" அப்படிங்கிறாங்க. "என்ன சேது பின்னாடி போய் நீயே குடுத்துட்டு இப்படி வந்து நிக்கிறியா? ஐயோ! நான் எத்தன வாட்டி தான் சின்னம்மா, சின்னம்மான்னு கத்த வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல" அப்படிங்கையில, ஐசு நீயே சொல்லு. "ஐயோ! ஆன்ட்டி மாமாலாம் குடுக்கல" அப்படிங்கிறாங்க. "அப்புறம் எது இந்த பணம்?" அப்படிங்கையில, அ எல்லாரும் ஊர் ஆளுகளா நிக்கிறாங்க. பெரிய மாமா அவரெல்லாம் இருக்காரு. ராஜாங்க இருக்காரு. பணத்த கொண்டு போய் குடுக்குறாங்க. "இந்தாங்க நான் சொன்ன மாரி 7,50,000 குடுத்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. 7,50,000 அதுலயும் பெட்டியிலருந்து எடுத்து குடுத்துட்டு, மீதி 2,50,000 எடுத்து அதிலயே வைக்கிறாங்க. அப்புறம் ஹேண்ட்பேக்ல ஒரு 1,00,000 இங்க மேடம் குடுத்தாங்க இல்லையா? மொத்தம் 3,00,000 வைக்கிறாங்க. "என்ன இது 11,00,000 வச்சிருப்பா போல இருக்கே!" அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா எண்ணித்தான் வைக்குது. 10,00,000 இது ஒரு 1,00,000ன்ட்டு. அப்படியே ஆடி போக ஐஸ்வர்யா வந்துட்டு இங்க நடந்தத சொல்லுது. "ஓ! ஓ! அதிர்ஷ்ட காசா இது?" அப்படின்னு சொல்ல, "சரி, அதனால என்ன இருக்கு? அதிர்ஷ்ட காசா இருந்தா என்னம்மா?" அப்படின்னு அந்த காப்பாத்துனாங்க இல்லையா? அந்த அம்மா, அப்பா வர்றாங்க. அதுவும் அவங்களோட நல்ல மனசுக்கு கிடைச்சது தானே! உழைப்புக்கும் கிடைக்கும், மனசுக்கும் கிடைக்கும். இது இந்த பொண்ணோட தங்க மனசுக்கு கடவுளா குடுத்த வரம். 10,00,000 இல்ல 10,00,00,000 கூட குடுக்கலாம். எங்ககிட்ட இருக்கு. ஆனா இந்த பொண்ணு தான் வேணான்ருச்சு. இதுவே என் பொண்ணு குடுத்ததுனால தான் இந்த பொண்ணு வாங்கிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரினால ஒண்ணும் பண்ண முடியல. "ஏன் ஈஸ்வரி உனக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு?" அப்படிங்கிற மாரி ராஜாங்க பார்த்து திட்டுறாரு. மோகனாவும் திட்டுது. "சரி வாங்க" அப்படிங்கிறாங்க. "இந்த காசே நான் கேட்கல. நீயா தான் வீம்பு புடிச்சு குடுக்குற" அப்படிங்கிறாங்க. "பரவால்ல இருக்கட்டும். அந்த கருப்பு எனக்கு வழிவகுத்துட்டாரு" அப்படிங்கிறாங்க. "வாங்கம்மா, நீங்களும் வாங்க வந்து உட்காருங்க" அப்படிங்கையில ஈஸ்வரி பாக்குது அந்த அம்மா, அப்பாவ. இதுக வந்து கெடுத்து விட்டுருச்சுகளே! இதுகள அசிங்கப்படுத்தலாம்ன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து நல்லபடியா காது குத்து ஃபங்ஷன முடிக்கிறாங்க. நல்லபடியா ஃபங்ஷன் முடியுதுங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தமிழ்ச்செல்விக்கு எப்படியாவது கிடைச்சாத்தேன். இல்லைன்னா புதையல் கிடைச்சு கொண்டு வந்து குடுக்கலாம். இல்லன்னா கார அடகு வைக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.